பிதாவே மன்னியும். பிரைஸ் லார்ட். அப்பொழுது இயேசு, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்றார். லூக்கா எழுதிய நற்செய்தி 23வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை. நம் அன்பு நாதர் இயேசு கிறிஸ்து வேதனையின் உச்சக்கட்டத்தில் சிலுவையில் தொங்கிய பொழுது தம் திருவாய் மலர்ந்து பேசின முதல் வார்த்தைகள் இவை. முதுகெல்லாம் உழுத நிலம் போல மாறி, திருப்பாடல் 129:3, சதைகள் பீந்து மனிதனா என்று கேட்கும் அளவுக்கு ஒரு குலைந்த நிலை, தாங்கொன்னா வேதனை. இதற்கு காரணமானவர்களை திட்டவோ சபிக்கவோ தான் மனிதனின் மனம் துடிக்கும். ஆனால் நம் அன்பர் இயேசு மனிதனாக உலகில் வாழ்ந்த பொழுதிலும் தெய்வீக குணத்துடன் வாழ்ந்தவராகையால் அவர்களை மன்னித்ததோடு தன் தந்தையும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என மன்றாடுகிறார். ஆம், தந்தை அவர்களை நிச்சயம் மன்னிப்பார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். பின் ஏன் அவ்வாறு சொன்னார்? நமக்காகத்தான். நானே இப்படிப்பட்ட குற்றம் செய்தவர்களை மன்னித்து விட்டேனே, அதனால் மகனே மகளே நீயும் மன்னித்துதான் ஆக வேண்டும் என்று நமக்கு சொல்வதற்காக தான். ஆம் அன்பானவர்களே, தன் வல்லமையை பயன்படுத்தி எவ்வாறு பழைய ஏற்பாட்டு காலத்தில் கோராகையும் அவன் குடும்பத்தினரையும் உயிரோடே நிலத்தில் புதைந்து போக கட்டளை கொடுத்தாரோ, என்னாகமம் 16:32, அதேபோல் தன் பகைவரை அழிக்க சர்வ வல்லமையும் அதிகாரமும் படைத்தவராயிருந்தும் அப்படி எதுவும் செய்யவில்லை, ஏன் நினைக்க கூட இல்லை. ஆனால் அவர் தம் மன்னிக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தினார். ஆம் அன்பானவர்களே, நம் அன்பர் இயேசு தான் மட்டும் மன்னிக்காமல் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் பிறரை மன்னிக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. இது இயேசுவின் சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசி. அன்பானவர்களே, இது ஏதோ மனிதர்களாகிய நம்மால் முடியாத ஒன்று என்று நாம் ஒரு காலும் நினைக்கக்கூடாது. இதை குறித்ததான ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு பக்தி வாய்ந்த ஒரு கிறிஸ்தவ விதவை தாய்க்கு ஒரே ஒரு அன்பு மகள். அடுத்த வாரம் சீனாவிற்கு இறை பணிக்காக செல்வதற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தாள் அந்த இளம்பெண். ஒரு நாள் தன் தாயிடம், அம்மா ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேம்மா, இன்னும் 1 மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் என்று தொலைபேசியில் சொன்ன மகள் இரவு முழுவதும் வரவே இல்லை. அந்த தாய் போலீஸில் புகார் செய்து மகளை தேடிய பொழுது அந்தோ பரிதாபம், 3 நாட்கள் கழித்து இறந்த நிலையில் அந்த மகள் கண்டெடுக்கப்பட்ட பொழுது தாயின் உள்ளம் சுக்கு நூறாக உடைந்தது. அதற்கு காரணமான கொலையாளியை நேரில் பார்த்த பொழுது அவர்களுக்கு அவனை கொன்று பழி தீர்க்க வேண்டும் என்ற மனித எண்ணம் மேலோங்கி நின்றாலும் அவர்கள் ஆண்டவருடைய அன்பை நினைத்து கொண்டு வீட்டிற்கு ஓடி வந்து விட்டார்கள். வருடங்கள் உருண்டோடின. ஒரு நாள் சிறைச்சாலை ஊழியம் செய்யும் ஊழியர் ஒருவர் அந்த தாயிடம், அம்மா எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க, சிறையில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு நீங்கள் தான் அதை கொடுக்க வேண்டும் என ஆண்டவரினிடம் சொன்னார் என்றார். அந்த மகன் வேறு யாருமல்ல, இவர்களது பாச மகளை கொன்ற வாலிபன். இவர்கள் அந்த கொடியவனுக்கா நான் பரிசாக பைபிளை தர வேண்டும்? நிச்சயம் முடியாது, போங்க நீங்கள் வெளியில் என்று சொல்லிய பொழுது ஆண்டவர் தன் சிலுவை காட்சியை அவர்கள் கண்முன் கொண்டு வந்த பொழுது இயேசுவிடம் காணப்பட்ட மன்னிக்கும் அதிகாரத்தை பெற்றவர்களாக ஒரு புது பைபிளை எடுத்து அதில் என் அன்பு மகனுக்கு என்று எழுதி கொடுத்து இயேசுவின் உண்மை சீடராக மாறிவிட்டார்கள். அந்த மகன் தண்டனை காலம் முடிந்து வெளியில் வந்த பொழுது என் வாழ்வை மாற்றின இந்த பைபிளை கொடுத்து அந்த அம்மாவை பார்க்க வேண்டும் என சொல்லி அவர்களது வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது அவர்கள் யார் என்பதை அறிந்து மனம் வெதும்பி மனம் வருந்தி அவரின் மகனாகவே மாறிவிட்டார். நாம் ஆம் அன்பானவர்களே, மகளை இழந்த அந்த பக்தி மிகுந்த தாய்க்கு கிடைத்தது மனம் மாறிய ஒரு அன்பு மகன். இந்த தாயை போல ஒடிசாவில் தன் கணவன் மற்றும் 2 மகன்களை மதவாத கும்பல் உயிரோடு எரித்து கொலை செய்ய பொழுது அவர்களை மன்னித்தார்களே கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் என்ற ஆஸ்திரேலிய மிஷனரி. அந்த பெண்மணியைப் போல அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. அவர்களைப் போல நாமும் நம் கணவரை, மனைவியை, பெற்றோரை, பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, அதிகாரிகளை, பகைவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக மாறலாமே. இது கடினமா? நிச்சயம் கடினம்தான். ஆனால் மனமிருந்தால் ஆண்டவரின் மன்னிக்கும் அதிகாரமும் வல்லமையும் நம்மேல் மழை போல வருஷிக்கப்படும். சிலுவை பாடுகளின் இறுதியில் கிடைத்த வெற்றியும் நமக்கு உண்டு. ஜெபம் செய்வோம். மன்னிப்பதில் வல்லலே, பிறர் எங்களுக்கு செய்த துரோகங்களை மன்னிக்க முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கும் என்னை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். என் மேல் மனமிறங்கி மன்னிக்கக்கூடிய மனதை எனக்கு அருள்வீராக. ஆமேன்.